ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லிட்டு நான் இந்த பிரசங்கத்தை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். பிரசங்கிக்கிற இடத்திலெல்லாம் இந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறது உண்டு. காரணம், நமக்கு பிரசங்கத்தை கேட்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறை நமக்கு தெரிய வேண்டும். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரைட். நாம பிரசங்கம் கேட்கிறது அப்படின்னா அப்படியே அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு யூத ரபி ஒருத்தர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். யூத ரபி ரட்சிக்கப்பட்ட ஒருவர் தான். ஆனால் அவர் யூதரில் அவர் கற்றுத் தேர்ந்த ஒரு ரபி. இளம் வயது, என்னை போல ஒரு 30-35 வயது இருக்கும்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த யூத ரபி கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இன்டிமெசி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு தேவ மனிதன். ஆனால் அவருக்கு ஒரு மனதிலே ஒரு குறை இருந்தது. நிறைய ஜெப குறிப்புகளுக்கு அவருக்கு பதில் வராமல் இருந்த ஒரு குறை அவரிடத்தில் இருந்து வந்தது. என்னை கவனியுங்கள். நல்ல ஒரு தேவ மனிதன், தேவனை பிரியப்படுத்துகிற, நல்ல ஜெபத்திலே அமருகிற, வேதத்தை நேசிக்கிற ஒரு தேவ மனிதன். ஆனால் நிறைய ஜெபங்களுக்கு அவரிடத்திலே பதில் இல்லை. ஒரு நாள் அவர் ஒரு முடிவெடுத்தார். நம்மிடத்தில் ஏதோ குறை இருக்கிறது போல, ஆண்டவரிடத்தில் போய் நாம் விசாரிக்கலாம். ஏன் ஆண்டவரே என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை அப்படின்னு ஒரு நாள் உபவாசத்தோடு ஆலயத்தின் நடுவே போய் அமர்ந்தார். அங்கே அமர்ந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, என்னிடத்தில் நிறைய குறைவுகளை நீர் காண்கிறீரா? என்னிடத்தில் நிறைய ஜெப குறிப்புகளுக்கு பதில் வராமல் இருக்கிறது. நீர் சுட்டி காட்டினால் நான் என்னை சரிப்படுத்திக் கொள்வேன். கொஞ்ச நேரம் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் அவரோடு இடைபடத் தொடங்கினார். ஹல்லேலூயா. 3 கேள்விகளை அவர் கேட்டார். கவனிங்கள். அந்த கேள்விகளுக்கு முன்பு கர்த்தர் சொன்னது என்ன? மகனே, நான் உனக்கு பதில் அனுப்பினேன், நீ எனக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. ஆமென். நான் உனக்கு என்ன அனுப்புனேன்? பதில் அனுப்புனேன். நான் ஜெபத்தை கேட்கிறவர். I sent answers but you did not cooperate with me. நீ என்னோடு கூட ஒத்துழைக்காததால பதில்களை நீ பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த போதகருக்கு ஒரு கலக்கம். என்ன ஆண்டவரை ஒத்துழைக்கல? எனக்கு சொல்லித்தாங்க, நான் இன்றைக்கு அதை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அவர் அர்ப்பணிக்க தொடங்கிய போது ஆண்டவர் 3 கேள்விகளை கேட்டார். நம்பர் 1, அதே கேள்விகளை உங்களிடத்திலும் கேட்பதாகவே நினைத்து கேளுங்கள். முதல் கேள்வி, உன்னுடைய ஆலயத்திலே ஆராதனை நடக்கிற போது உன்னுடைய போதகர் பாடல்களை பாடுகிற நேரத்தில் உன் ஜெபங்களுக்கு ஏற்றதாகவே நீ என்ன ஜெபித்தாயோ அதற்கு ஒத்ததாகவே, அதற்கு பதில் சொல்லுகிற விதமாகவே பாடல்களை பாடினாரா? இந்த போதகர் யோசித்தார். ஆமா ஆண்டவரே, நான் எப்போதெல்லாம் ஆலயத்திற்கு போகிறேனோ, கொயர் பாடினாலும் சரி, என்னுடைய தலைமை போதகர் பாடினாலும், நான் ஜெபித்து விட்டு போன அந்த காரியத்திற்கு பதில் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளுமே அந்த பாடலில் இருக்கும். ஆண்டவர் கேட்டார், நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? நான் அந்த பாட்டை அப்படியே ரசிச்சிட்டு இருந்தேன் ஆண்டவரே. 2வது கேள்வி, ஆராதனை நடத்துகிற போது உன்னுடைய போதகர் ஆராதனைக்கு சம்பந்தமே இல்லாமல் திடீரென்று தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொன்னாரா? அந்த வார்த்தைகள் உன் ஜெபத்திற்கான பதிலாகவே இருந்ததா அப்படின்னு கேட்டார். இவர் யோசிச்சு சொன்னார், ஆமா ஆண்டவரே, எல்லா வாரமும் நான் கவனிக்கிறேன், எல்லா ஜெபத்திலையும் கவனிக்கிறேன். அவர் திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னையே தேற்றினது போல இருக்கும். ஆண்டவர் கேட்டார், அப்படி வார்த்தை வரும்போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? நான் கையை கட்டி அமைதியா நின்றுட்டு இருந்தேன் ஆண்டவரே. 3வது கேள்வி, உன்னுடைய போதகர் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற போது உன்னுடைய கேள்விகளுக்கும் உன்னுடைய ஜெபங்களுக்கும் பதில் தருகிறதாகவே அவருடைய பிரசங்கத்தில் வார்த்தைகள் வந்திருக்கிறதா? இவர் யோசித்து சொன்னார், ஆமா ஆண்டவரே, எல்லா வாரமும் நான் யோசிப்பேன். நான் நினைச்சது பாஸ்டருக்கு எப்படி தெரியும்? என்னுடைய ஜெபம் அவருக்கு எப்படி தெரிந்தது? எனக்கென்று ஏதாகிலும் ஒரு குறிப்பு இருக்கத்தான் செய்யும். ஆண்டவர் கேட்டார், அப்படி உனக்கு பிரசங்கத்தில் பதில் வரும்போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? இந்த இளம் போதகர் சொன்னாராம், நான் அமைதியாய் உட்கார்ந்து எங்க பாஸ்டரையே பார்த்துட்டு இருந்தேன். ஆண்டவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். இப்போ புரியுதா? நான் உனக்கு பதில் அனுப்பினேன், நீ எனக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. இப்போ இந்த இளம் போதகர் கேட்க ஆரம்பித்தார், ஆண்டவரை, நான் என்ன செய்திருக்க வேண்டும்? நான் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், நான் எப்போதெல்லாம் உன் ஜெபத்திற்கான பதிலை ஒரு பாடலின் வழியாய் அனுப்புகிறேனோ, ஒரு ஆராதனையின் வழியாய் அனுப்புகிறேனோ, பிரசங்கத்தின் வழியாய் அனுப்புகிறேனோ, அப்போதெல்லாம் நீ என்னோடு சேர்ந்து சொல்லி இருக்க வேண்டும், ஆமேன், அது அப்படியே ஆக கடவது. அல்லேலூயா. கவனிங்கள், நாம எங்க மிஸ் பண்றோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நிறைய ஜெபிச்சுட்டு வர்றோம், ஆண்டவரே இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நீர் என்னோடு பேச வேண்டும்,
இந்த ஆராதனையில் நீர் என்னோடு பேச வேண்டும், இந்த உபவாச கூட்டத்தில் என்னோடு பேச வேண்டும். கர்த்தர் பேசுகிறாரா? நிச்சயம் பேசுகிறார். ஆனால் ஏன் நமக்கு பதில் கிடைக்கவில்லை, ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்கலனா, நாம் அந்த வார்த்தைக்கு ஒத்து போகவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுவேன், இன்று மட்டுமல்ல, அடுத்த 5 நாட்கள் மட்டுமல்ல, ஆமென், நம்முடைய வருகை, இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் உங்களுக்கான வார்த்தை பிரசங்க பீடத்திலிருந்து வருமானால் யாரையும் பார்க்காதீங்க, யாருக்காகவும் வெட்கப்படாதீங்க. நீங்க கை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென், இந்த வார்த்தை எனக்கு சொந்தமாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் வேண்டுமானால் உங்களுக்கு சவால் விடுகிறேன். இன்றைக்கு இது உன் முடிவு அல்லன்னு ஆண்டவர் பேசும்போது, ஆம் ஆண்டவரே, இது என் முடிவு அல்ல, எனக்கு ஒரு தொடக்கம் இருக்குன்னு ஆமேன்னு சொல்லி பாருங்க. அடுத்த சில நாட்களில் அந்த வார்த்தை உங்கள் மீது கிரியை செய்வதை பார்ப்பீர்கள். பைபிள்ல இதற்கு நிறைய எக்ஸாம்பிள் என்னால சொல்ல முடியும். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிந்ததை சொல்லிடுறேன். ஆமென். இயேசுவின் தாயாகிய மரியாள் கருத்தரிப்பதற்காக காபிரியேல் தூதன் அவரை சந்திக்கிற போது, மரியாளே நீ கிருபை பெற்றாய் அப்படின்னு சொல்லி, நீ கர்ப்பவதியாவாய் எல்லாம் சொல்லி முடிக்கிற போது, என்னை கவனியுங்கள், எப்ப அந்த வார்த்தை கிரியை செய்தது தெரியுமா? நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு அது சொல்லணும். அவர் சொல்லிட்டார், நடக்கும் இல்லை, நான் பெற்றுக்கொண்டேனா? தேவன் அனுப்புகிறார் சகோதரி, தேவன் பதில் அனுப்புகிறார், தேவன் சுகத்தை அனுப்புகிறார், தேவன் வார்த்தை அனுப்புகிறார், தேவன் வல்லமை அனுப்புகிறார், தேவன் செழிப்பை அனுப்புகிறார், தேவன் விடுதலை அனுப்புகிறார். ஆனா சென்டிங் எண்ட், அனுப்பப்படுகிற பகுதியில எந்த பிரச்சனையும் இல்லை, திறந்த வானம் இருக்கிறது. பெற்றுக்கொள்ற பகுதி சரியில்லை பாருங்க. ஆமென். நமக்கு ஒரு 50 நிமிஷம் பிரசங்கத்துல கொஞ்சம் ஆவில நிரம்பி அதை பெற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. நான் இன்றைக்கு சொல்லட்டும், வசனம் கேட்கிற முறையே என்ன தெரியுமா? எனக்கான வார்த்தைன்னா நான் கீழே உட்கார்ந்தாலும் அதை செய்வேன். நம்முடைய தலைமை போதகர் பேசும்போது நான் கீழே அமர்ந்திருந்தால் எனக்கான வார்த்தை நான் எழுந்து நின்று கைத்தட்டி சொல்லுவேன், இது எனக்கான வார்த்தை, இது என் மேல் வருவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி பிரசங்க ஆயத்தமா இருக்கீங்க? நான் உங்களுக்காக நிறைய நேரம் இல்லாதனால ஒரு வார்த்தை திரும்பவும் சொல்றேன், இது உன் முடிவு அல்ல. சத்தமாமின்னு சொல்லி பழகுங்க. இது உடனே வராது, கொஞ்சம் பழகுனாதான் வரும். ஒரு அல்லேலூயா. ஆமா, இன்னொரு தடவை சொல்றேன், இது உன் முடிவு அல்ல. இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து வந்திருக்கிற காரியம், சிந்தித்து வந்திருக்கிற காரியம் உங்கள் முடிவு அல்ல. இன்றைக்கு உங்க குடும்பத்தில் நடந்து கொண்டிருப்பது உங்கள் முடிவு அல்ல. உங்க சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதி உங்கள் முடிவு அல்ல. சத்தமா ஒரு ஆமீன் சொல்லணுமே. உங்க பிள்ளை வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க சந்திக்கிற காரியம் உங்கள் முடிவு அல்ல. இன்னைக்கு நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற தரித்திரம் உங்கள் முடிவு அல்ல. கர்த்தர் இந்த கன்வென்ஷன்ல ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். He is going to do something new. ஒரு புதிய காரியம் இங்கே நடக்க தொடங்குவதாக. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புதிய காரியம் ஊழியத்தில் தொடங்குவதாக, ஒரு புதிய காரியம் உங்க சரீரத்தில் தொடங்குவதாக, ஒரு புதிய காரியம் உங்க பிசினஸ்ல தொடங்குவதாக. முடிவுன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இது உன் முடிவு அல்ல. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. என்னை கவனியுங்கள், எப்போதெல்லாம் பிசாசு சூழ்நிலைகளை காண்பித்து எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுவானோ, அப்போதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை காண்பித்து சொல்லுவார், இல்லை, ஒன்றும் முடிந்து விடவில்லை, இனியும் ஒரு தொடக்கம் இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பிரதர். இன்னும் ஒரு தடவை கூட சொல்லுகிறேன், பிசாசு சூழ்நிலைகளை காண்பித்து, உலகத்தாரும் கூட சூழ்நிலையை காண்பித்து முடிந்தது, இதுக்கு பிறகுமா நம்பிட்டு இருக்கிற, இதுல எந்த மாற்றமும் வரப்போறதில்லை, இதற்கு பிறகு இது துளிர்க்க போவதில்லை, இதற்கு பிறகு இது வளர போவதில்லை, இதற்கு பிறகு இந்த ஆளு மாறவே போறதில்லை, இதற்கு பிறகெல்லாம் நீ தப்ப போறதில்லை. ஒரு முடிவை உலகம் அறிவிக்கிற போது ஆண்டவர் முகத்தை பாருங்க, அவர் சொல்லுவார், இல்லை மகனே, உன் முடிவு இப்படி இருக்க போவதில்லை, உன் முடிவு வனாந்தரத்தில் இருக்க போவதில்லை. கையை தட்டி ஆவியில பெற்றுக்கொள்ளுங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தைங்க இருக்கிற சிலருக்கு, உன் முடிவு வனாந்தரத்தில் இல்லை, உன் முடிவு சூறை செடியின் கீழ் இல்லை, உன் முடிவு இந்த தண்ணீரற்ற பாழான நிலத்தில் இல்லை, உன் முடிவு உயர்ந்த மலையிலே இருக்கிறது, உன் முடிவு செழிப்பிலே இருக்கிறது, உன் முடிவு மகிமையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை காணாமல் நீங்கள் முடிய மாட்டீர்கள்.
அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற முதியவர்களுக்கு நான் கர்த்தருடைய ஊழியனாய் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், சில நன்மையை காணாமல் நீங்கள் முடிவடைய மாட்டீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் சிமியோனுக்கு சொன்ன அந்த வார்த்தையை இங்கே இருக்கிற சிலருக்காக சொல்ல எனக்கு வார்த்தைகளை தருகிறார். அவருடைய இரட்சணியத்தை காணும் மட்டும் உன்னுடைய ஜீவன் எடுக்கப்பட போவதில்லை. 1000 வியாதி வரலாம், ஆமென், மரண பள்ளத்தாக்கு வரலாம், மரண கட்டுகள் உன்னை பிடிக்கலாம், ஆனாலும் அவர் உண்டாக்கின ரட்சிப்பை நீங்கள் காணும் மட்டும் உங்களுக்கு முடிவு வராது. அல்லேலூயா. இது உன் முடிவு அல்ல. நாம் வாசித்த வேத பகுதிக்கு நம்முடைய கவனத்தை திருப்பிவோம் என்றால், அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நீண்ட நேரமாய் துரோவா பட்டணத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். 7 நாள் மட்டுமே அவருக்கு அங்கே ஊழியம். அந்த வாரம் அவர் புறப்பட வேண்டிய தேவை இருந்தபடியினால் அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே, உயிர்த்தெழுதலின் நாளிலே, வாரத்தின் முதல் நாளிலே, அப்பம் விற்கிற அந்த நாளிலே, ராபோஜன பந்தியின் நாளிலே அவர் மறுநாள் காலமே புறப்பட வேண்டியிருந்ததால் நீண்ட நேரம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். நாம் வாசித்து விட்டோம். சிறியதாய் கதையை மட்டும் சொல்லிவிடுகிறேன். அநேக சீஷர்கள் கூடி அவருடைய பிரசங்கத்தை நடுராத்திரி மட்டும் கேட்கிறார்கள். அவர் அதிகாலை மட்டும் பேசினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் நடுராத்திரியிலே ஒரு சம்பவம் நடந்தது. ஐத்துகு என்கிற ஒரு வாலிபன் அங்கே ஒரு ஜன்னலிலே உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டவன், அவன் நித்திரை மயக்கத்தினால் அந்த ஜன்னலின் வழியாய் தெருவிலே விழுந்து உயிரற்றவனாய் எடுக்கப்பட்டான். என்னை கவனியுங்கள். உலகத்தார் அல்லது அவனை பார்த்த மற்றவர்கள், அவனுடைய குடும்பம், அங்கே இருந்த மற்ற சீஷர்கள் இப்படி நினைத்திருப்பார்கள், முடிந்தது, ஐத்துகுவின் கதை முடிந்தது, ஐத்துகுவின் வாழ்க்கை முடிந்தது, ஐத்துகு மீது இருந்த தரிசனம் முடிந்தது. ஆனால் கவனியுங்கள், அந்த கதை அப்படி முடியவில்லை. 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் அந்த வாலிபனை உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பிரசங்கம் முடிந்து, ஜெபம் முடிந்து, நீங்கள் இந்த வளாகத்தை விட்டு புறப்படும் போது இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறி இருப்பதாக. எதையெல்லாம் செத்து போனதாய் கண்டீர்களோ அதுவெல்லாம் உயிருள்ளதாய் காண்பீர்களாக. எதுவெல்லாம் உங்களை கலங்க பண்ணினதோ அதுவெல்லாம் உங்களுக்கு ஆறுதலாய் மாறுவதாக. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அப்படி அவர் செய்வாராக. கவனியுங்கள், இது உன் முடிவு அல்ல என்று சொல்வதற்கு முன்பு அவன் விழுந்ததற்கான 3 காரணங்களை சபையோடு நான் பேச விரும்புகிறேன். ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை அருளுவாராக. Why he fall? ஏன் இவன் விழுந்தான்? ஒரு நல்ல வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, வாஞ்சையோடு இருக்கிற, இது போன்ற ஒரு பிரசங்கத்தை அருமையாய் கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை விட மிக பிரமாதமான பிரசங்கியார் பவுல், நல்ல ஒரு இறையியலாளன், நல்ல வெளிப்பாட்டாளனுடைய பிரசங்கத்தை தீவிரமாய் கேட்டுக்கொண்டிருந்த சீஷர்களில் ஒருவனான இந்த மனிதன் விழுந்து போவதற்கு 3 காரணங்களை இந்த வேத பகுதியிலே ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நம்பர் 1, 8, 9 வசனங்கள் நானே உங்களுக்காக வாசிப்பேன். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேகம் விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஐத்துகு என்ற இந்த வாலிபனோ, என்னை கவனியுங்கள், எந்த மாடியிலே இருந்தானாம்? 3ஆம் மெத்தையிலே. அப்படின்னா அவர்கள் இருந்த அந்த வீட்டிலே, கவனியுங்கள், பால்கனி போல அடுக்கடுக்கான வீடுகள். பவுல் மேல் வீட்டறையிலே அமர்ந்து பேசுகிறார். அப்படி என்றால் முதல் மாடி. இந்த முதல் மாடியிலே விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் எல்லாரும் கூடி அமர்ந்தவன் பிரசங்கத்தை கேட்கிறார்கள். ஐத்துகுவோ 3ஆம் மாடிக்கு ஏறி போய் அங்கே உட்கார்ந்து அவன் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்னை கவனியுங்கள், வெளிச்சம் குறைவான இடத்திலே, யாருக்கும் தெரியாத இடத்திலே, பவுலினுடைய பார்வை படாத ஒரு இடத்திலே, சற்று ஒதுக்குப்புறமான இடத்திலே, உற்சாகம் இல்லாத ஒரு இடத்திலே, உறங்குவதற்கு ஏதுவான ஒரு இடத்திலே ஆமென் ஐத்துகு போய் அமர்ந்திருக்கிறான். நம்பர் 1, 3D என்ற வார்த்தையை நான் சொல்லட்டும், ஆங்கிலம் தெரிந்தவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். He was in the darkness.
ஏன் அவன் விழுந்தான்? முதலாவது, அவன் இருளிலே அமர்ந்திருந்தான். அல்லேலூயா. நல்ல தேவ பிள்ளைகளும் கூட, ஆவியிலே நிரம்புகிறவர்களும் கூட, நல்ல வார்த்தைகளை விரும்பி கேட்கிறவர்களும் கூட வீழ்ச்சிக்கு தப்புவதில்லை சில நேரங்களில். காரணம், they are in the darkness. எப்போது தேவ பிரசன்னத்தை விட்டு நாம் ஒதுங்க தொடங்குகிறோமோ, எப்போது நாம் ஆவியிலே நிரம்புகிற கூட்டத்தை விட்டு ஒதுங்க தொடங்குகிறோமோ, எப்போது நாம் நமக்கு தேவன் தந்த ஆவிக்குரிய தகப்பன், நமக்கு நம்மை மேய்ப்பதற்கென்று தேவன் தந்த மேய்ப்பனின் கண் பார்வையை விட்டு ஒதுங்க தொடங்குகிறோமோ, எப்போது அனலாயிருக்கிற சில விசுவாச மக்களை விட்டு நாம் சற்று விலகத் தொடங்குகிறோமோ, அப்போதே நாம் இருளில் அமரத் தொடங்குகிறோம். ஆமென். வார்த்தை கேட்க கொஞ்சம் கஷ்டமாயிருந்தாலும் சத்தியம் அதுதான். அல்லேலூயா. என்னை கவனிங்கள் சகோதரி, தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனுடைய சத்தம் கேட்பதற்கு, தேவனுடைய காரியங்களில் வளருவதற்கு, கிறிஸ்துவை போல முதிர்ச்சி அடைவதற்கு நாம் இருக்கிற இடம் மிக முக்கியம். உராமே, நான் நீங்கள் ஆலயத்தில் அமர்கிற இடத்தை மட்டும் சொல்லவில்லை, நீங்கள் அங்கே அமர்ந்துதான் ஆக வேண்டும். ஆனால் கவனிங்கள், ஆவிக்குரிய நிலையிலும் சொல்லுகிறேன், நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் கொஞ்சம் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி இருக்கிறோமா? தேவ மனிதனுடைய கண்காணிப்பை விட்டு நாம் விலகி இருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளின் அனலான உறவை விட்டு நாம் விலகி இருக்கிறோமா? நாம் விழுகைக்கு தயாராகி விட்டோம். ஆமென். அல்லேலூயா. தேவ மனிதர்களின் பார்வையிலிருந்தும் தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தில் இருந்தும் சற்று நாம் விலக ஆரம்பிக்கும் போதே புரிந்து கொள்ளுங்கள், நாம் விழுகைக்கு தயாராகிவிட்டோம் என்று அர்த்தம். அவன் இருளிலே இருந்தான். இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தம் கேட்கிற தேவ மக்களுக்கான ஆவியானுடைய அழைப்பு, நீ இப்பொழுது முன்பு போல இல்லை. அல்லேலூயா. முன்பு போல மையத்திலே இல்லை, தேவ பிரசன்னத்தின் மையத்திலே, தேவனுடைய சபையின் மையத்திலே, தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே, ஆண்டவருடைய அனலான அந்த ஊழிய தாகத்தின் மையத்திலே இல்லாமல், குடும்பம் கொஞ்சம் வளர்ந்து விட்டதால், பொறுப்புகள் கொஞ்சம் பெருகிவிட்டதால், படிப்பு அதிகமாகி விட்டதால், தொழில் கொஞ்சம் வளர்ந்து விட்டதால், இப்ப நாம கொஞ்சம் சபையை விட்டு, தேவனை விட்டு, தேவனுடைய காரியங்களை விட்டு, ஊழிய தாகத்தை விட்டு சற்று விலகத் தொடங்கி இருக்கிறோம். அது விழுகையின் முதல் படி என்பதை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. சகோதரா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் இருக்கிற இடம் மிக முக்கியம். அல்லேலூயா. வானம் உங்களுக்கு எங்கே திறக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் உங்களை நீங்க பொசிஷன் பண்ணிக்கணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு வானம் திறக்கப்பட்ட ஸ்தானத்துல தேவன் உங்களை வைப்பதுதான் அவருக்கு சித்தமானது. எங்க இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். இல்ல பிரதர், நீங்க கர்த்தர் உங்களை உட்கார வச்ச இடத்துல நீங்க வரணும். அல்லேலூயா. ஆமென். சபை வளரும். கவனிங்கள், புதிய ஆத்துமாக்கள் வருவார்கள், சூழ்நிலைகள் மாறும், பிள்ளைகள் வளருவார்கள், பேர பிள்ளைகள் வருவார்கள், படிப்பு அதிகமாகும், தொழில் பெருகும், எல்லாம் நடக்கும். ஆனா நானோ அவர் என்னை நாட்டிய இடத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பேன். அப்படி நாட்டப்பட்ட தேவ பிள்ளைதான் கர்த்தருக்காக கனி கொடுக்க முடியும். ஒராமே. இந்த ஐத்துகு கவனிங்கள் சற்று ஒதுங்க ஆரம்பித்தான். அவன் ஒதுங்கியதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஐத்துகு என்ற பெயர் யூதர்களின் பெயர் அல்ல. ஐத்துகு என்ற பெயர் அடிமைகளுக்கு வைக்கப்படுகிற பெயராம். என்னை கவனியுங்கள், அந்த காலத்திலே அடிமைகளினுடைய வியாபாரங்கள் இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஒனேசிமு ஒரு அடிமை. ஆமா, ஆக்கில்லா ஒரு அடிமை. பிரிஸ்கில்லாவினுடைய கணவன் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லா வீட்டிலேயே அடிமையாய் இருந்தவன் என்று வரலாறு சொல்கிறது. ஐத்துகு என்ற பெயரும் யூத பெயர் அல்ல, அதுவும் ஒரு அடிமையினுடைய பெயராய் இருப்பதால் இவன் ஏதோ ஒரு வீட்டிலே அடிமையாக இருந்திருக்க வேண்டும். ஆதி காலத்தில் அடிமைகள் 16 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். என்னை கவனிக்கிறீர்களா? 8 மணி நேரம் 12 மணி நேரம் அல்ல, 16 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். நல்ல களைப்பு, பகலெல்லாம் உழைத்திருக்கிற அசதியில அவன் வந்து உட்காரும் போதே அவனுக்கு தெரியும், இந்த சபையில நான் வாலிபன், இந்த சபையில எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, இந்த சபையில நான் முக்கியமானவன். அல்லேலூயா. என் மேல கர்த்தர் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார், என் மேல தேவன் ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார், அது தெரியும். ஆனாலும் அந்த களைப்பு இருக்கு பாருங்க, 16 மணி நேரம் வேலை செஞ்ச அந்த அசதி அவனை மெல்லமா தள்ளிட்டு போய் கண் தெரியாத இடத்திலே, ஆமென், பவுலினுடைய பார்வைக்கு புறம்பாக
மூன்றாவது மாடியில் அமர வைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட தங்கள் அழைப்பை மறந்த சிலர், தங்கள் மீது கர்த்தர் வைத்த தரிசனத்தை மறந்த சிலர், ஆமென், கர்த்தர் தங்கள் மீது ஊற்றின அபிஷேகத்தை மறந்த சிலர், இன்னைக்கு கொஞ்சம் எதுக்கு பாஸ்டர் பிரச்சனை, நாம மையத்துல இருந்தாலே ப்ராப்ளம், நம்ம பேர் அடிபடுது, ஆமா அதனால நான் கொஞ்சம் விலகி இருக்கலாம் நினைக்கிறேன், முன்னாடி மாதிரி என்னால நிக்க முடியல, முன்னாடி மாதிரி என்னால ஓட முடியல, அதனால நான் கொஞ்சம் அசதியா இருக்கிறதுனால சற்று விலகி இருக்கிறேன்னு தேவனை விட்டு விலகி இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார், நீ விழுகைக்கு தப்பவில்லை. ஆமென். ஐத்துக்கு விழுந்ததற்கு முதல் காரணம் இருளில் இருந்தான். ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார், குறித்துக் கொள்ளுங்கள். யோவான் ஆமென் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அழைக்கிறார், வெளிச்சத்திற்கு வாருங்கள். அல்லேலூயா. ஆமென். எங்க சபையில் அடிக்கடி நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், உங்களுக்கும் சொல்லுகிறேன். எப்போ நம்ம பாஸ்டருக்கு தெரியக்கூடாது அல்லது தெரிவிக்க கூடாதுன்னு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்போவே நாம வீழ்ச்சியின் படிக்கட்டில் இறங்க ஆரம்பித்து விட்டோம். ஆமென். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் எப்படி பாஸ்டர் ஆமேன்னு சொல்றது? நடக்கிறது தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை சொல்லட்டுமா? எப்போ என் ஆவிக்குரிய தகப்பனுக்கு இது தெரியக்கூடாது அல்லது தெரிவிக்க கூடாதுன்னு ஒரு காரியத்துல நான் இறங்குறனோ, அப்பவே நான் வீழ்ச்சியின் வலையில் சிக்கிவிட்டேன். ஏன்னா நான் இருளை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆமென். சபையை விட்டு கொஞ்சம் வெளியே, தேவ பிரசன்னத்தை விட்டு கொஞ்சம் வெளியே, சத்தியத்தை விட்டு கொஞ்சம் வெளியே, தேவ மனிதர்களின் பார்வையை விட்டு கொஞ்சம் வெளியே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நீ வெளிச்சத்தில் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லிருங்க. நம்பர் 2, நேரம் இல்லை. இரண்டாவதாய் 9ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவன் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்தான். He was in deep sleep. இரண்டாவது டி, டீப் ஸ்லீப். மிகுந்த தூக்கம் அடைந்தான். ஆமென். அல்லேலூயா. சரீர பிரகாரமாய் அதிக தூக்கமும் கேடானது, ஆவிக்குரிய பிரகாரமாய் தூங்குவதே கேடானதுதான். என்னை கவனியுங்கள். தேவையான அளவை விட சரீரத்தில் தூங்குவதும், தேவனை தேட மனதில்லாத அளவுக்கு தூங்குவதும், ஆமென், தேவனுடைய காரியங்களை அலட்சியம் செய்வதும் என்னுடைய வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஐத்துகுவினுடைய வீழ்ச்சிக்கு இரண்டாவது காரணம் நல்ல நித்திரை. ஆமென். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுகிறேன் பாருங்க. அங்கே ஒரு அழகான வசனம் இருக்கு. 8ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் இருந்ததாம். விளக்குகள் இருந்தும் ஒருவனுக்கு உறக்கம். வெளிச்சம் உண்டு, வெளிப்பாடு உண்டு, சத்தியம் உண்டு, ஆராதனை உண்டு, அபிஷேகம் உண்டு, அனல் உண்டு, கிருபைகள் உண்டு, நல்ல ஆமென் அனலாய் ஆராதனை நடத்த தேவ மனிதர்கள் உண்டு. ஆனாலும் வெளிச்சத்திற்கு நடுவிலும் ஒருவன் உறங்குகிறான் என்றால் அது வீழ்ச்சியின் அடையாளம். அல்லேலூயா. வெளிச்சம் இல்லாத ஒரு சபையில ஒருத்தன் ஆவிக்குரிய விதத்தில் தூங்கிட்டு இருக்கான்னா பரவாயில்லைங்க, சத்தியமே இல்லை. நாம தான் சொல்லுவோம், பெயர் கிறிஸ்தவர்கள், பாரம்பரியம், ஓகே அவன் தூங்குறான் விடுங்க. நம்முடைய திருச்சபைகளில் சத்தியம் என்னும் வெளிச்சம் உண்டு. அன்றாடம் தீர்க்க தரிசனமான விளக்குகள் உண்டு. அன்றாடம் தீர்க்க தரிசனமான ஆராதனைகள் உண்டு. நம்மை உயிர்ப்பிக்கத்தக்கதான பரிசுத்த ஆவியின் கிரியை உண்டு. அதற்கு நடுவிலும் உறங்குவது வீழ்ச்சியின் ஆபத்திற்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கிட்டு இருக்கீங்களா பிரதர்? இன்னும் மனம் மாறாத பாவங்களோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட அல்லேலூயா ஆராதனைக்கு வருவதற்கு மனமில்லாத மனதோடு, வேத வசனத்தை கேட்கக்கூடாத அளவிலே உலகத்தோடு ஒத்து போகிற இருதயத்தோடு இருப்பீர்கள் என்றால் அது ஆவிக்குரிய தூக்கத்தின் அடையாளம். கர்த்தர் நம்மை எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் அழகா சொல்லுது, எபேசியர் 5ல, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். ஆமென். இது நித்திரையின் காலம் அல்ல, இது தூங்குவதற்கான நேரம் அல்ல.
எத்தனை சாக்குகளை ஐத்துக்கு சொன்னாலும் கூட விளக்குகளின் மத்தியிலே, மீண்டும் சொல்லுகிறேன், வெளிப்பாடுகள் வந்து கொண்டிருக்கிற நேரத்திலே, வெளிப்படையான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே தூங்குவது என்பது வீழ்ச்சியின் அடையாளம். ஆமென். அல்லேலூயா. தூக்கத்தின், ஆவிக்குரிய தூக்கத்தின் சில அடையாளங்களை சொல்லவா? ஜெபம் இல்லாமை, குடும்ப ஜெபம் இல்லாமை, ஆராதனையிலே ஆராதிக்க மனதில்லாமை, வேத வாசிப்பு இல்லாத சூழல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தசமபாகம் செலுத்தி பல மாதங்கள் ஆயிற்று. அதிகாலை எழும்புகிற பழக்கமே இல்லாமல் போயிற்று. உபவாசம் அப்படின்னா என்னன்னு கேட்கிற அளவுக்கு நாம் வந்திருப்போம் என்றால், சுவிசேஷம் சொல்லுவத பழக்கம் நம்மிடத்தில் அற்று போயிருக்கும் என்றால், சபையை நேசிக்கிற இருதயம் குறைந்து போயிருக்கும் என்றால், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நித்திரையாயிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை இன்றைக்கு எச்சரித்து எழுப்ப விரும்புகிறார். இது வீழ்ச்சிக்கான இரண்டாம் காரணம். ஒரு அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்கு இங்கே இன்னும் ஒரு கூட்டத்தை நான் யோசிக்கிறேன். ஐத்துகுவுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? இல்லையா? நல்ல தூங்கிட்டு இருக்கிறானே, கொஞ்சம் தட்டி எழுப்பி இருக்கலாம். திருச்சபைக்கு கவனியுங்கள். இங்கே இருக்கிற தேவ மக்கள், நமக்கு ஒரு கடமை உண்டு. நித்திரையாய் இருக்கிற சிலரை நாம் தட்டி எழுப்ப வேண்டும். நான் சொல்வது சபையிலே உறங்குறவர்களை மட்டுமல்ல, ஆராதனைக்கு தாமதமாய் வருகிற சிலர், ஆராதனையிலே அலட்சியமாய் இருக்கிற சிலர், ஆண்டவருடைய காரியத்திலே இன்னும் கூட முன்னேறாமல் இருக்கிற சிலர். ஜெபம் இல்லை என்று தெரியுமானால் வேதம் சொல்கிறது, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒரு அல்லேலூயா. அது நம்ம மேல விழுந்த கடமை பிரதர். இன்னைக்கு கூட்டத்துக்கு வரல, பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாங்க, உங்களோட அடிக்கடி பழகுவாங்க, போன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, நீங்க போய் அவங்களுக்கு புத்தி சொல்லணும். இல்ல, இது நமக்கு கிடைத்த சிலாக்கியம். அடுத்த வாரம், அண்ணமே நாளைய தினம் கன்வென்ஷனுக்கு கண்டிப்பா வாங்க, நீங்க அழைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தட்டி கழிக்காதிருங்கள். ஆமேன். எழுப்பி விடுங்கள், எழுப்பி விடுங்கள். சபை முழுமையாய் ஆவியிலே பலனாய் நிற்பதுதான் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது குறிப்பை மட்டும் சொல்லி, ஏன் அது முடிவு அல்ல என்பதற்கான 4 காரணங்களை நாம் தியானிக்க போகிறோம். மூன்றாவதாய், why he was fall, அவன் விழுந்ததற்கு மூன்றாவது காரணம் 9ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஐத்துகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்தான். எங்கே? எங்கே? ஜன்னல். நம்பர் 3, மூன்றாவது டி, டபுள் மைண்டட், இருமனமுள்ளவனாய் இருந்தான். எதுக்கு ஜன்னல்ல உட்காருவாங்க தெரியுமா? ஜன்னல் ஓரத்தில் இருப்பதற்கு 2 காரணங்கள். ஒன்று, கவனிங்க, எதையும் பார்த்து கொண்டிருக்கலாம், உள்ளேயும் பார்க்கலாம், வெளியேயும் பார்க்கலாம். ஆமென். இருமனம், டபுள் மைண்டட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் பவுல கவனிக்கிறது, கொஞ்ச நேரம் வெளியே நடக்கிறத கவனிக்கிறது, கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய காரியத்தில் ஆர்வமா இருக்கிறது, கொஞ்ச நேரம் உலகத்தின் காரியத்தில் ஆர்வமா இருக்கிறது, கொஞ்ச நேரம் யூடியூப்ல ஒரு பாட்டு கேட்கிறது, கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபத்துல சோத்திரம் 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 அந்நிய பாஷை பேசுறது, கொஞ்ச நேரம் ஊர்க்கதை, தேவையில்லாத கதை, மத்தவங்க வீட்டு கதையை பேசுறது. டபுள் மைண்டட். அல்லேலூயா. பரிசுத்தமாவும் வாழணும்னு ஆசை இருக்கு, பாவத்தையும் விடுறதுக்கு மனசு இல்ல. 2க்கும் நடுவிலே. என்னை கவனியுங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில நியூட்ரல் கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நடுநிலை கிடையாது. ஒன்று இருளில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும். நீ அனலாயிரு, இல்லை என்றால் குளிராயிரு. ஏதாவது ஒரு எண்டுக்கு போயிருமே தவிர நடுவில் இருப்பது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இருமனதோடு இருப்பது என்றைக்கும் ஆபத்தானது. ஐத்துகுவின் விழுகைக்கு காரணம், விரும்பும் போதெல்லாம் எட்டி பார்க்கலாம், விரும்பும் போதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், அப்படிதான் அவன் வாழ்க்கை. அதை விட இன்னும் மோசம் என்ன தெரியுமா? அந்த ஜன்னல் பாதுகாப்பு இல்லாத ஜன்னல், கம்பி இல்லாத ஜன்னல். ஜன்னலில் உட்கார்ந்தவன் அந்த பக்கம் விழுந்து விட்டான். என் அன்பு சகோதரா, வாலிப தம்பி, தங்கச்சி, இந்த சத்தத்தை கேட்பீர்களானால், பரிசுத்த ஆவியானவர் அடியேன் மூலம் உனக்கு தருகிற வார்த்தை, கட்டுப்பாடில்லாத ஒரு வாழ்க்கையிலே, கட்டுப்பாடில்லாத சிந்தையிலே, கட்டுப்பாடு இல்லாத ஒரு பழக்கத்திலே உன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்குமானால், you are very near to the fall, விழுகைக்கு மிக அருகில் இருக்கிறாய்.
அல்லேலூயா. சிலருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பாடே இல்லை, சிலருடைய சிந்தைக்கு கட்டுப்பாடே இல்லை, சிலருடைய மொபைல் யூசேஜுக்கு கட்டுப்பாடே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருடைய நட்புக்கு, வீண் விரயமான செலவுகளுக்கு கட்டுப்பாடே இல்லை. வேதம் அழகாய் சொல்லுகிறது, கவனியுங்கள். ஆமென். பயந்து நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். ஆண்டவர் வைத்த எல்லைக்குள் இருப்பது மட்டுமே நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய கவனச்சிதறல்கள். ஆண்டவருடைய காரியத்திலே கவனமாய் ஓட முடியவில்லை. பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற படிப்புல கவனமா இருக்க முடியல, தொழில கவனமா இருக்க முடியல, பொறுப்புல கவனமா இருக்க முடியல. நிறைய கவனச்சிதறிவு. நான் இப்படி சொல்லுவேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் மிகப்பெரிய வயதில்லை, ஆனால் என்னுடைய சிறிய அனுபவத்தில் நான் கண்டுகொண்டது, எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு உலகத்தின் இரைச்சல் நம்மை இப்பொழுது கொஞ்சம் அசைத்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரே சிட்டிங்ல ஒரு முறை கதவை அடைத்தால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபித்து வந்த அனுபவங்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லை. 10 நிமிடத்திற்கு ஒரு முறை அந்த போன் அப்படி டச் பண்ணி பார்க்க சொல்லுது. ஒரு மெசேஜும் வரப்போறது இல்லை, ஒரு முக்கியமான வேலையும் இருக்க போறது இல்லை. ஆனாலும் ஒரு 2 வசனம் வாசிச்ச உடனே மொபைல பார்க்க சொல்லுதுன்னா நாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய சிந்தை சிதைந்து போய் இருக்கிறது என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலத்திலே நாம் ஒருமனப்பட வேண்டியது தேவையா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. உங்க கவனத்தை கொஞ்சம் சீர்படுத்தி பாருங்க பிரதர். How is you are serious? எவ்வளவு கவனமாய் இருக்கிறீர்கள், எவ்வளவு தீவிரமாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர். முன்பு போல உங்க ஜெபத்துல ஒரு சீரியஸ்னஸ் இருக்கா? முன்பு போல உங்க குடும்ப வாழ்க்கையில சீரியஸ்னஸ் இருக்கா? முன்பு போல பிள்ளைகள் வளர்ப்புல தாயும் தகப்பனும் கவனமா இருக்கிறோமா? முன்பு போல தொழில இப்போ கொஞ்சம் கவனத்தை செலுத்துறோமா? முன்பு போல ஆராதனைக்கு வர்றதுல கவனத்தை செலுத்துறோமா? வரங்களை கிருபைகளை மேம்படுத்துறதுல, அவைகளில் தேறுவதில், அவைகளை பயன்படுத்துவதில் நாம் இப்பொழுது கவனம் செலுத்துவோமா? அனல் இழந்திருப்போம் என்றால் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், இரு மனதோடு இருப்பது வீழ்ச்சிக்கு மிக அருகில் இருப்பதற்கு சமம். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து உலகத்தை பார்த்து கொண்டே இருந்தால், ஜன்னலில் அமர்ந்து கொண்டு வெளிப்புறமே பார்த்து கொண்டிருந்தால், ஒரு நாள் அது உங்களை சாய பண்ணும் சகோதரி. உலகம் ஒரு நாள் உங்களை சாய பண்ணும். பாஸ்டர், நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது. உலகத்தையும் ஆண்டவரையும், உலகத்தையும் திருச்சபையும் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது, சமச்சீரா நான் வச்சிருக்கிறேன். இல்லை, உலகம் ஒரு நாள் சாய பண்ணும். ஆமென். தேவன் இங்கே சிலரை எச்சரிக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். உலகத்தினுடைய வல்லமை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தேவகுமாரனையே உயர்ந்த மலையின் மேல் நிறுத்தி உலகத்தின் சகல ஐஸ்வர்யங்களையும் காண்பித்து வஞ்சிக்க பார்த்த சத்துரு தேவகுமாரனுக்கே அந்த சோதனை என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம்? தேவன் நம்மை எச்சரிக்கிறார், இருமனம் இன்று மாறுவதாக. முடிவு என்ன? இந்த 3 காரியங்களில் முடிவு என்ன? இருளில் இருந்தான், முடிவு என்ன? நித்திரையில் இருந்தான், முடிவு என்ன? ஜன்னலில் இருந்தான், முடிவு என்ன? வசனம் சொல்லுகிறது, கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்ட. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஒருவேளை இருளில் விழுந்ததினால், நித்திரை மயக்கத்தினால், உலகமும் வேண்டும் இயேசுவும் வேண்டும் என்ற இரட்டை மனதுள்ளவர்களாய் இருந்ததினால் சில காரியங்களில் விழுந்து வந்திருக்கிறீர்களா? இந்த முதல் நாள் கூட்டத்தில் தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆனாலும் இது உன் முடிவு அல்ல. ஆமென். ஐத்துகுவே, நீ கீழ்ப்படியாமையினால் விழுந்து போனாய். ஐத்துகுவே, நீ நித்திரை மயக்கத்தினால் விழுந்து போனாய். ஐத்துகுவே, நீ தேவ மனிதனுக்கு தள்ளி அவர் கண்களுக்கு மறைவாய் இருக்க விரும்பி விழுந்து போனாய். ஐத்துகுவே, உன்னுடைய இரு மனதினால் நீ விழுந்து போனாய். ஆனாலும் 2ஆம் தருணம் தருகிற தெய்வம் இன்றைக்கு இங்கே பிரசன்னமாகி சிலரோடு நேரடியாய் பேசுவதை நான் ஆவியில் உணர்கிறேன். உன் முடிவு இப்படியே இருக்க போவதில்லை. ஏனென்றால் உயிர்த்தெழுதலை தருகிற கிறிஸ்து நம் நடுவில் இருக்கிறார். மீண்டும் ஒரு வாய்ப்பு
தருகிற தேவன் இங்கே இருக்கிறார். சத்தமாதான் ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை ஆவியில விழுந்து போனவர்களா இங்கே இருப்பீங்கன்னா தேவன் இன்றைக்கு உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை தீர்மானங்களிலே விழுந்து போயிருந்தீங்கன்னா தேவன் இன்றைக்கு உங்களை திரும்பவும் புதுப்பிக்க விரும்புகிறார். அழைப்பிலிருந்து தவறி நிற்பீர்கள் என்றால் தேவன் உங்களை இன்னைக்கு திரும்பவும் பொசிஷன் பண்ண விரும்புகிறார். ஆமென். இந்த முதல் நாளிலே தேவன் சீர்படுத்த விட்டு கொடுக்கிறவங்க சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிலரை கர்த்தர் நேர்கோட்டுக்கு கொண்டு வர விரும்புறத நான் ஆவியில உணர்கிறேன். தேவன் சிலரை அலைன் பண்ண விரும்புகிறார். நீ நிற்கிற இடம் தவறு. ஆமென். நீ இப்பொழுது போய் கொண்டிருக்கிற திசை தவறு. இன்னைக்கு இந்த பிரசங்கம் எதற்காக எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு நடக்குது. தேவன் வார்த்தை வர வர சிலரை கர்த்தர் நேர்கோட்டுக்கு கொண்டு வருகிறார். ஆமென். தேவன் சிலரை ட்ராக் ஏத்துறத பார்க்கிறேன். சில தடம் புரண்டிருந்த சிலருடைய வாழ்க்கை இன்றைக்கு மீண்டும் சரிப்படுத்தப்படுகிறது. ஏன்னா ஆண்டவர் ஒரு நல்ல இருதயத்தோடு இங்கே பிரத்யட்சமாகிறார். அது என்ன? நான் உன்னுடைய முடிவை மாற்ற விரும்புகிறேன். எத்தனை பேர் அதற்கு ஒத்துக்கொள்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க எழும்புவீங்க பிரதர். ஆமென். சத்தமா தான் ஆமென் சொல்லுங்க. நல்ல வார்த்தை சொன்ன ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் திரும்பி வருவீர்கள். நீங்கள் மீண்டும் எழும்புவீர்கள். நீங்கள் மீண்டும் அனலா இருப்பீர்கள். நீங்கள் மீண்டும் தேவ சத்தம் கேட்பீர்கள். நீங்கள் மீண்டும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வீர்கள். என் காதுல ரெண்டே ரெண்டு ஆமீன் கேட்குது. திரும்பவும் சொல்ல போறேன். நல்ல வார்த்தை தானே சொல்றேன். ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். லைவ் போகுதுன்னு நான் கவலையே பட மாட்டேன். எனக்கு லைவ்ல இருக்கிறவங்கள விஷயமே கிடையாது. என்ன அழைச்சது உங்களுக்கு ஊழியம் செய்ய. அல்லேலூயா. அதனால நான் ஃபில்டர் ஆகிறதே இல்லை. ஆண்டவர் சொல்றதை உங்களுக்குள்ள வைக்காமல் முடிக்க போவதும் இல்லை. கையை உயர்த்தி திரும்பவும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முடிவை தரப்போகிறார். அந்த முடிவு நீங்கள் நினைத்த முடிவாய் இருக்க போவது. சத்தமா ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மீண்டும் ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லிட்டு ஏன் உங்க முடிவு அப்படி இருக்க போறதில்லைன்னு சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் மீண்டும் எழும்ப போகிறீர்கள். சத்தம் வரட்டும் பார்க்கலாம். தேவன் உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க போகிறார். நீங்கள் மீண்டும் அழைப்பிலே நிற்க போகிறீர்கள். நீங்கள் மீண்டும் அபிஷேகத்தில் நிரம்ப போகிறீர்கள். நீங்கள் மீண்டும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போகிறீர்கள். மீண்டும் துளிர்க்க போகிறீர்கள். ஏன்னா உங்கள் முடிவு இது அல்ல. அல்லேலூயா, ஆமென். வசனங்களை நாம் படிக்கலாம். 10, 11, 12. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. ஓ ஹோலி ஸ்பிரிட், நன்றியப்பா. கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை கலங்க பண்ணின காரியத்தை கர்த்தர் மாற்றி சொல்லுகிறார். நீ கலங்க வேண்டாம். எது மரித்து போனது என்று நினைத்தாயோ அதற்குள் இன்னும் ஜீவன் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது முடிந்து விட்டது என்று நீங்க நினைச்சீங்க பிரதர், அதற்குள் இன்னும் கொஞ்சம் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் உண்டு பிரதர். மீதியா இருக்கிறதை கொண்டே எல்லாவற்றையும் நிரப்பி விடுகிற நல்ல தேவன். இது எல்லாம் போதுமா? இது எல்லாம் அற்பமானது. ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? இது மங்கி எரிகிறது. ஆண்டவர் சொல்றார், மங்கி எரிகிற திரியை கொண்டு ஜுவாலைகளை கொளுத்தி விடுகிற நல்ல தேவன். ஆமென். மீதியா இருக்கிற இந்த அப்பங்கள் போதுமா? மீதியா இருக்கிற 5 அப்பங்களை கொண்டு ஆயிரக்கணக்கானோரை போஷித்து விடுகிற நல்ல தேவன். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆண்டவர் இன்றைக்கு மீண்டும் சொல்லுகிறார், நீ மரித்த நிலைமைகளை பார்க்கிறாய், உடைந்து கிடக்கிற உறுப்புகளை பார்க்கிறாய். ஆண்டவரோ உங்களுக்குள் இன்னும் துடித்துக் கொண்டிருக்கிற அந்த கொஞ்சம் ஜீவனை பார்த்து சொல்லுகிறார், கலங்க வேண்டாம், இவன் உயிர் இவனுக்குள் தான் இருக்கிறது. முடிவு இப்படி இருக்க போவது இல்லை. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏன் இவன் முடிவு இப்படி இருக்க போவதில்லை? 4 வார்த்தைகளை 10 நிமிடங்களில் நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, 7வது வசனம் சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில். நம்பர் 1, நீ இன்னும் சீஷனாகவே இருக்கிறபடியால் உன் முடிவு இப்படி இல்லை. ஆமென். அல்லேலூயா. என்னையே கவனியுங்கள். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். ஆண்டவரே, ஏன் என் முடிவு இப்படி இருக்க போவதில்லை? கர்த்தர் சொல்லுகிறார், நீ வழுகினாய், நீ சறுக்கினாய், நீ விழுந்தாய், அசதியாயிருந்தாய்.
இருமனதோடு இருந்தாய், ஆனாலும் நீ என் சீஷர்கள் கூட்டத்தில் இருந்தபடியால் நான் உன் முடிவை மாற்றப் போகிறேன். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சீஷனா இல்லைன்னா இன்னைக்கு இங்க வந்திருக்க மாட்டீங்க பிரதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க முன்பு போல நேர்கோட்டில் இல்லை, ஆனால் அதற்காக தேவனை விட்டு முழுமையாய் நீங்கள் விலகிவிடவும் இல்லை. அந்த ஒரு சிறு துடிப்பு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிட போவது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இங்க இருக்கிற சில தாய் தகப்பன்மார் உங்க பிள்ளைகளை குறித்து, உங்கள் கணவனை குறித்து நீங்கள் ஒருவேளை வேதனையோடு, ஆமென் நல்லா இருந்தானே, ஆவியில நல்லா இருந்தானே, ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபையின் காரியத்துல முன்னாடி இருப்பானே, இப்போது சற்று விலகி இருக்கிறானே வேதனைப்படுறீங்களா? நான் மீண்டும் சொல்லட்டும், அவனுக்குள், அந்த நபருக்குள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற வரை அவன் முடிவை கர்த்தர் பாதியில் தர மாட்டார். அவனை எழுப்புகிற நல்ல தேவன் உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஐத்துகுவே நல்ல களைப்பு, ஐத்துகுவே உனக்கு தூக்க மயக்கம், ஐத்துகுவே நீ சற்று இப்பொழுது இருளை நோக்கி இருக்கிறாய், ஐத்துகுவே நீ இருமனதோடு அமர்ந்திருக்கிறாய், ஆனாலும் சீஷனா இருக்க வேண்டும் என்ற சிறு துடிப்பு உனக்குள் இருப்பதால் பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தருக்கு எதையாகிலும் செய்துவிட வேண்டும், கர்த்தரை குறித்து இன்னும் அறிய வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமானதை நடப்பிக்க வேண்டும் என்ற ஒரு தாகம், ஒரு ஏக்கம் உங்க உள்ளத்துல இருக்கும்னா உங்க முடிவு இப்படி இல்லை. கர்த்தர் முடிவுகளை மாற்ற விரும்புகிறார். ஒரு ஆமென் சொன்னீங்களே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்பர் 2, இரண்டாவது, ஏன் உன் முடிவு இப்படி இருக்க போவது இல்லை? நம்பர் 2, 7வது வசனம் மீண்டும் நானே வாசிக்கட்டும். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கும் போது போதும். ஆமென். ஏன் உன் முடிவு இப்படி இருக்க போவதில்லை? சபை கூடி வருதலை விடாததினால் உன் முடிவு இப்படி இருக்க போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. சோர்வுகள் இருந்தாலும், பலவீனங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், மனக்குழப்பம் இருந்தாலும், வீழ்ச்சிக்கு நேரே சறுக்குகிற அனுபவம் இருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இருமனம் இருந்தாலும் இந்த ஐத்துகு சபை கூடி வருதலை விட்டு விடவில்லை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபை கூடி வருதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவு முக்கியம் தெரியுமா? கவனிங்கள். ஜீவன் போய்கொண்டிருக்கிற ஒரு நோயாளிக்கு எவ்வளவு ஆக்சிஜன் முக்கியமோ அது போலவே பலவீனமாயிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் சபை கூடி வருதல் முக்கியம். ஒரு ஆமென். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லட்டும், ஒரு விசுவாசிக்கு சபையை விட முக்கியமானது எதுவும் இல்லை. ஏன்னா அவனுக்கு தேவையான ஜீவன் அங்கே இருந்து கிடைக்கிறது. அங்கேதான் தேவன் அந்த ஐக்கியத்தின் நடுவேதான் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அந்த வாரம் முழுவதற்கும் தேவையான போஜனம் அவனுக்கு சபை கூடி வருதலில் தான் கிடைக்கிறது. அல்லேலூயா. அவனுடைய சோர்வுகள் மாறுகிற இடம் சபை கூடி வருதல், அவனுடைய பலவீனம் மாறுகிற இடம் சபை கூடி வருதல். என்னை கவனிக்கிறீர்களா? கர்த்தர் நம்மோடு பேசட்டும். அல்லேலூயா. நிறைய பேர் ஆராதனையின் ஆமென் அந்த 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 அனுபவங்களை இப்பொழுது கொஞ்சம் அசட்டை செய்கிற ஆமென் காரியங்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம். கடைசி கால அடையாளங்களில் ஒன்று சபையை, அந்த அந்த கட்டமைப்பை உடைக்கிற வேலையை சத்துரு நன்றாய் செய்கிறான். ஆமென். சபையை விட கன்வென்ஷன்களுக்கு முக்கியத்துவம், சபையை விட கேம்புகளுக்கு, முகாம்களுக்கு முக்கியத்துவம். அங்க அந்த அண்ணன் வராராம், இங்க அந்த அக்கா வராங்களா, இங்க அந்த ஐயா வராராம், அதனால எங்க போயிட்டீங்க சிஸ்டர்? பக்கத்துல போயிட்டோம் பாஸ்டர். இது எல்லா நாளும் வர்றது தானே, நாங்க அங்க ஒரு கேம்புக்கு போனோம். இல்லம்மா, நீங்கள் இந்த திருச்சபையின் தேவ பிள்ளை என்றால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இருக்க வேண்டிய ஸ்தலம் இதுதான். கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நிறைய பேருடைய முடிவு மாறிட்டு. என்னை கவனியுங்கள். ஐத்துகு போல விழுந்தவர்கள் விழுந்தே போனார்கள், எழும்ப முடியாமல் போனார்கள், இருளிலே எழுந்தவர்கள் காணாமல் போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? சபை கூடி வருதலை விட்டு விட்டார்கள். ஆனா விழுதேன், ஆமென், என்னிடத்திலே சறுக்குதல் உண்டு, என்னிடத்திலே ஆவிக்குரிய பலவீனம் உண்டு, ஆனாலும் இது கர்த்தர் என்னை நாட்டிய சபை, நான் சபையில போய் நிற்பேன். வந்து நிக்கிறான் பாருங்க, அங்கே கர்த்தர் அவங்களை சந்தித்து தூக்கி எடுக்கிறார். ஒரு ஆமென் சொன்னீங்களா? அல்லேலூயா. மரிக்கும் நிலையில் இருக்கும் ஒரு நோயாளிக்கு கிடைக்கிற ஆக்சிஜன் தான் சபை. அதுதான் ஆராதனை. ஏதோ கூடுகிறோம், பாடுகிறோம், பிரசங்கிக்கிறோம் என்று நினைக்காதிருங்கள். நாம் ஒன்றாய் அமருவதே நமக்கு கிடைக்கிற பலன் தான். அல்லேலூயா. சத்தமா
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில நேரத்துல ஆமென் பழைய பாடல்களே பாடுவது போல இருக்கும். சில நேரத்துல போன வாரம் பிரசங்கித்ததின் கடைசி குறிப்பை இன்றைக்கு பிரசங்கிப்பது போல இருக்கும். நான் என்னுடைய சபையை சொல்லுகிறேன், ஒன்னும் வித்தியாசமா நடக்கல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு விசுவாசியோடு அமர்வதே உங்களுக்கு உண்டாகிற பலன் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் கூடி வருவதே நமக்கு பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நாம் ஐக்கியப்படுவதே நமக்கு பலன். ஐத்துகுவே உன் முடிவு இப்படி இருக்க போவது இல்லை, ஏனென்றால் நீ சபை கூடி வருதலை நேசிக்கிறவன். ஆமே, சபையை நேசிக்கிறவன் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டான். சத்தமா ஆமென் சொன்னீங்களா? சபை கூடி சபை கூடி வருதலை விடாதவர்களை தேவன் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. ஏனென்றால் there is something special in God's people. தேவ ஜனங்களிடத்தில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. ஆமென் சொல்லுவீங்களா? எனக்கு நிதானமா பேசணும்னு விருப்பம், நான் இன்னைக்கு நேரம் இல்லை. கவனிங்க, மீண்டும் சொல்றேன். உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த சகோதரன் அந்த சகோதரி ஒருவேளை தகுதி இல்லாத, படிப்பிலே தகுதி இல்லாத நபரா இருக்கலாம். உங்க பார்வையில ஆவியில பலப்படாத ஒருவரா இருக்கலாம். நீங்க கொஞ்சம் மெச்சூர்டா முதிர்ச்சியான முன்பிருந்தே சபையில் இருக்கிற நபர் போல இருக்கலாம். அவர் கொஞ்ச காலமாய் தான் சபைக்கு வர்றவரா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு சிறந்த ஒன்று அவரிடத்தில் இருக்கிறது. அவர் பக்கத்தில் உட்காருவதே உங்களை பலப்படுத்துகிறது. உணர்ந்தவங்க ஒரு ஆமீன் சொல்லிருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் முடிவு இப்படி இருக்க போவது இல்லை. மூன்றாவதாய் ஆமென் வசனம் 7-9. பவுல் தான் மறுநாள் புறப்பட வேண்டும் என்றிருந்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். என்னை கவனியுங்கள். இந்த பிரசங்கத்தின் நடுவே ஐத்துகு நல்ல அசதி என்றாலும் நல்ல சோர்வின் மத்தியிலேயும் சத்தியத்தை நேசிக்கிறவனாய் அமர்ந்து கொண்டிருக்கிறான். நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஐத்துகுவே உன் முடிவு இது அல்ல, ஏனென்றால் சத்தியத்தை நீ நேசிக்கிறபடியினால் தேவன் உங்கள் முடிவை மாற்ற போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நெடுநேர பிரசங்கம், ஆனாலும் ஐத்துகு அங்கேதான் அமர்ந்திருக்கிறான். He came to church as a tired person. சோர்ந்து போனவனாய் வந்து அமர்ந்தாலும் அவன் சத்தியத்திலே பிரியப்படுகிறவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தில் பிரியப்படுகிறவர்கள், வார்த்தையிலே பிரியப்படுகிறவர்கள் நிச்சயம் தங்கள் முடிவை மாற்றிக்கொள்வார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமா, வார்த்தையை விரும்புறவனுக்கு வாழ்க்கை நிச்சயம் இன்பமாய்த்தான் இருக்கும். ஏன்னா அவனுடைய ஜீவன் வசனத்தில் இருந்து கிடைக்கிறது. ஒரு ஆமென், சத்தமா ஒரு ஆமென். எல்லாம் முடிந்து விட்டது என்ற நிலையில் வந்திருக்கிறீர்களா? அதை மாற்றும் வல்லமை வசனத்திற்கு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வசனம் கேட்கிற போதே சூழ்நிலை மாறுறதை உணர்ந்திருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். வசனம் பேசப்படும் போதே நம்முடைய அட்மாஸ்பியர் மாறுது. ஏன்னா வசனத்துல ஜீவன் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, வசனத்துல வல்லமை இருக்கு. அந்த வல்லமை உங்க சூழ்நிலையை மாற்றுது பிரதர். இன்றைக்கும் நான் சொல்லட்டும், இந்த வளாகத்துக்குள்ள நீங்க வரும்போது இருந்த சூழல் இப்போ உங்களை சுற்றிலும் இல்லை. ஏன்னால் நான் இங்கே பிரசங்கிக்கிற வார்த்தை எல்லாம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. யாரெல்லாம் அந்த சத்தியத்தை நேசிக்கிறாங்களோ அவங்க முடிவெல்லாம் மாற போகிறது. ஒரு ஆமென், சத்தமா ஒரு ஆமென். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர் ஒருவர் சென்னையிலே என்னை சந்திக்கிற போது ஒரு சாட்சியை அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். உங்களுக்கு அதை சொன்னால் பிரயோஜனமா இருக்கும். அந்த இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகருக்கு நெருக்கமான ஒரு குடும்பம் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. கவனிங்க, அந்த குடும்பத்திற்கு அந்த தாய் தகப்பனுக்கு ஒரே மகள், நல்ல சௌந்தரியமான ஒரு பிள்ளை, நல்ல வேலையிலே சிங்கப்பூர்ல இருந்தவள். அதனால அப்பா அம்மாவும் கூட இருந்தார்கள். அவருடைய அலுவலகத்தில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்திலே அந்த பிள்ளையும் சிக்கினதுனால அவருடைய உடல் எல்லாம் அப்படியே வெந்து போனது. கரிக்கட்டையாய் அவள் மாறினாள். ஜீவன் பிழைத்தாலும் அவளுடைய அழகு, அவளுடைய சௌந்தரியம் முழுவதும் அப்படியே அழிந்து போகிற நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அவளை சேர்த்திருந்தாங்க. பிழைத்து கொண்டாள். ஆனால் மீண்டும் அவள் அந்த சௌந்தரியத்தை பெற முடியாத சூழல். அப்படியே அந்த தோலெல்லாம் கருகி கிடக்கிற நேரத்தில் போன் பண்ணி ஐயா ஜெபிக்க வாங்கன்னு கேட்டபோது இந்த இவாஞ்சலிஸ்ட் சிங்கப்பூர்ல ஜெபிப்பதற்காக மருத்துவமனைக்கு போனார். என்ன கவனிங்க, போட்டோவோட அவர் சொன்ன சாட்சியை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அங்கே போய் அவர் ஜெபிக்க அந்த அலுவலகத்தில் போன போது அந்த பிள்ளை கண்ணில இருந்து கண்ணீர் மட்டும் வருது. அப்படியே கரிக்கட்டையா அந்த பிள்ளை ஒரு பெண் பிள்ளை என்று அறிவதற்கான எந்த அடையாளமும் அவரிடத்தில் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை படுத்திருக்கிற போது தாயும் தகப்பனும் பழைய போட்டோவை காமிச்சு அழுதுருக்காங்க. எப்படி இருந்த பிள்ளை பாருங்க ஐயா, இன்னைக்கு இப்படி இருக்கிறாளே.
அவரும் அழுகையோடு இந்த போதகர் ஜெபிக்க ஆமென் முற்பட்ட போது ஆவியானவர் அவருக்கு சொன்னாராம், என்னுடைய வசனத்தை அவள் காதுகளில் வாசிக்க சொல்லு, தேவனுடைய வார்த்தையை அவள் காதுகளில் வாசிக்க சொல்லு. அந்த பிள்ளையால கண்ணை திறந்து ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஆனா அவ காதுல வாசிக்க சொல்லி ஆவியானவர் சொன்ன போது அவர் அந்த அப்பா அம்மாக்கு சொன்னார், ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போகட்டும், அதுக்கு நடுவில் நீங்க கர்த்தருடைய வசனத்தை எடுத்து அவள் அருகில் உட்கார்ந்து அவள் காது கேட்க வாசிக்க தொடங்குங்கள். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? இவங்க வாசிக்க தொடங்கினாங்க. 2ஆம் நாள் 3ஆம் நாள் வாசிக்க வாசிக்க அந்த பிள்ளை கேட்க கேட்க அவள் சரீரத்திலே மாற்றங்கள் உண்டாக ஆரம்பித்தது. காய்ந்த ஓடு போல் இருந்த அந்த வெந்து போயிருந்த தோல் எல்லாம் அப்படியே கலண்டு விழ ஆரம்பித்ததாம். திரும்ப 2வது அவர் காண்பிச்ச போட்டோ எப்படி தெரியுமா? கவனிங்கள், முன்பு இருந்ததை விட சௌந்தரியம் உள்ளவளாய் கர்த்தர் அவளை மாற்றினார். சத்தமா ஒரு அமீன் சொல்லிருங்க. வசனத்தின் வல்லமை நம்மளை உயிர்ப்பிக்குங்க. வார்த்தையை நேசிக்கிறவன் ஒரு நாளும் முடிவடைய மாட்டான். அவன் முடிவு தோல்வியில இல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கும் இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கான சூழல் உங்களுக்கு இல்ல, இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கான சரீர பலம் உங்களுக்கு இல்ல. ஆமீன். வசனத்தை வாசிக்கிறதற்கான சூழல் இல்லனாலும் நான் வசனத்தை கேட்க போவேன்னு வந்திருக்கீங்க பாருங்க. கர்த்தர் அந்த ஐத்துகளுக்கு சொல்லுகிறார், உன் முடிவு இப்படி இருக்க போவது இல்லை. வசன பிரியன் நிச்சயம் மறு வாழ்க்கை பெற போகிறான். ஒரு ஆமென். சத்தமா ஒரு ஆமென். விடியற் காலம் வரைக்கும் பவுல் பிரசங்கித்தான், ஒருவரும் எழுந்து போகவில்லை. ஏன்னா அந்த ஆதி சபையினுடைய சீஷர்களுக்கு தெரியும் வார்த்தையின் வல்லமை என்னவென்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆதி கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்திருந்தது what is the importance of the word of God. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அவர்களுக்கு தெரியும் பவுல் யார் என்று, அவர்களுக்கு தெரியும் தங்களுக்கு போதிக்கிற தேவ மனிதன் யார் என்று, அவன் வழியாய் வருகிற வசனத்தின் வல்லமை என்னவென்று. தேவன் அவருக்கு வெளிப்பாடுகளை தருவார். அவர்களுக்கு தெரிந்திருந்ததுனால அவங்க சோர்ந்து போகல, உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஐயா, நித்திரை வருகிறது, சாயும் சூழல் வருகிறது, ஆனாலும் நான் வசனம் கேட்பேன். ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு என்று ஜீவனை வைத்திருந்தார். இன்றைக்கும் சொல்லட்டும், இன்றைக்கும் நான் வீழ்ச்சியின் அனுபவத்தில் இருக்கிறேன், சோர்வில் தான் வந்திருக்கிறேன், ஆனாலும் வசனம் கேட்க வந்துட்டேன்றீங்களா? ஆவியான உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் முடிவு இது அல்ல. வசனத்தின் பிரியமாய் இருப்பதினால் அந்த வசனம் உன்னை தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா. நம்பர் 4, 4வதாய் ஐத்துகுவே, உன் முடிவு இது அல்ல. ஏன் தெரியுமா? வசனம் 10-11. பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டான். நான் முடிக்கிறேன். சபையின் அரவணைப்புக்குள் நீ இருக்கிறபடியால் இது உன் முடிவு அல்ல. ஐத்துகுவே, பலவீனன்தான். ஐத்துகுவே, நீ தூக்க மயக்கம் உள்ளவன் தான், சற்று சோர்ந்து போனவன் தான், முன்பு போல ஒரு ஆவிக்குரிய நிலையில் நீ இல்லாதவன் தான். ஆனாலும் இன்னும் நீ சபையின் அன்பில் நிலைத்திருக்கிறபடியால், இன்னும் நீ சபையின் அரவணைப்புக்குள் இருக்கிறபடியால் நீ இப்படியே முடிந்து போவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிற மேய்ப்பர்கள் இருக்கிற வரை, உங்களுக்காக மன்றாடுகிற சபை இருக்கிற வரை உங்கள் முடிவு நிச்சயம் மாறத்தான் போகிறது. இங்க இருக்கிற சிலருக்கு நான் மீண்டும் சொல்லட்டும், இந்த முடிவை யாரும் மாற்ற முடியாது பாஸ்டர். இது அரசாங்கம் எடுத்த முடிவு, இது நானே தேடிக்கிட்ட முடிவு. இந்த முடிவிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நான் அதை கேன்சல் பண்ணி சொல்றேன். உங்களுக்காக மன்றாடுகிற தேவ மனிதர்கள் இருக்கும் வரை, உங்களுக்காக ஆமென் கைகோர்த்து ஜெபிக்கிற சபை இருக்கும் வரை, உங்களுக்காக துறப்பிலே நிற்கிற மன்றாடும் ஜெப மக்கள் இருக்கிற வரை உங்க முடிவு உலகத்தால் தீர்மானிக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா சொன்னீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Do you love your church? உங்க சபையை நீங்க நேசிக்கிறீங்களா? உங்க முடிவு மாற போகிறது. உங்க போதகரை நீங்க நேசிக்கிறீங்களா? உங்க முடிவு மாற போகிறது. ஆமேனே சொல்லலையே. சில முறைச்சி பார்க்கறத பார்த்தாலே வித்தியாசமா இருக்குது. அல்லேலூயா. நல்ல 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 வசனம் கேட்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சந்தோஷமா தான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். சபையின் அரவணைப்புக்குள் இருக்கிறவன் உலகத்தால் சேதப்பட மாட்டான். ஆமென். அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன் பாருங்க, சபையை நேசிப்பவன் சாய்ந்தாலும் அவன் சாவதே இல்லை. அவன் அல்லேலூயா. நிறைய பேர் சபையை கூடி கலைகிற சங்கம் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த சபைக்கு போறேன், இந்த சபைக்கு, நானும் ஒரு சபைக்கு போறேன், அங்க கல்யாணம் நடக்கும், அப்புறம் எனக்கு ஒரு கல்ற தோட்டம் தருவாங்க. இந்த 2க்கு இல்லாமா சபை? சபை என்னவென்று உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். வேதத்திலே 2 அத்திமரங்கள் இருக்கிறது. ஒரு அத்திமரம் மத்தேயு 21 இருக்கிறது,
ஆமென். இன்னொரு அத்திமரம் லூக்கா 13 இருக்கிறது. லிசன். இந்த 2 அத்திமரங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? 2 அத்திமரமும் காய்க்கவில்லை, 2 அத்திமரத்திலும் கனிகள் இல்லை, 2 அத்திமரத்திலும் இலை மட்டும் இருந்தது. 2 அத்திமரத்திலும் தோட்டக்காரன் கனியை தேடி வந்தார். ஒரு அத்திமரத்தின் முடிவு என்ன? அந்த அத்திமரத்தை அவர் சபித்தார், அது பட்டு போயிற்று. ஆனால் லூக்கா 13 இருக்கிற அத்திமரமோ சபிக்கப்படவில்லை, பிழைத்துக் கொண்டது. ஒரே ஒரு வித்தியாசம் தான், ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏனென்றால் மத்தேயு 21 இருந்த அத்திமரம் வழி அருகே இருந்தது. யாரும் சபிக்கலாம், யாரும் மிதிக்கலாம். லூக்கா 13 தப்பி பிழைத்த அத்திமரம் தோட்டத்திற்குள் இருந்தது. பரிந்து பேச அங்கே ஊழியன் இருந்தான். ஆமென். வேலி அடைக்கப்பட்டிருந்தது. அங்கே இருந்த அத்திமரம் கனி தரவில்லை என்றாலும் இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும் என்று ஜீவனை பெற்றுக் கொண்டது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க தோட்டத்துக்குள்ள இருக்கீங்களா? திருச்சபையில நட்டப்பட்டு இருக்கீங்களா? சபையில நல்ல பொறுப்பான உறுப்பினரா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் உங்கள் முடிவை மாற்ற போகிறார். எழும்பி நிற்போமா? 2 நிமிடம் மாத்திரம் ஜெபித்து அமரப் போகிறோம். நம்முடைய தலைமை போதகருடைய ஆலோசனைகளை கேட்பதற்கு முன்பு எழும்பி நின்றவர்களாக. ஹல்லேலூயா. உன் முடிவு இப்படி இருக்க போவது இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் இதிலே மரணத்தை பார்க்கிறீர்கள் சகோதரியே, தேவன் அதிலே ஜீவனை பார்க்கிறார். உங்கள் பார்வை வேறே, கர்த்தருடைய பார்வை வேறே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்னும் முடியவில்லை, இன்னும் முடியவில்லை, இன்னும் ஒரு துவக்கம் இருக்கிறது. கண்ணை மூடிக்கோங்க. எல்லாரும் கண்ணை மூடி வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு பலத்த தேவ மகிமை நம்ம மேல இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. இந்த முதல் நாள் கூட்டத்திலேயே தேவன் அனுப்பி தருகிற நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை, இது உன் முடிவு அல்ல. ரபா கதலா. விழுந்துட்டனே, நொறுங்கிட்டனே, முடிஞ்சு போச்சே, ஜீவனை இழந்துட்டனே, இருள இருக்கிறனே, பாவத்தில் விழுந்துட்டனே, தோற்று போய் வந்திருக்கிறனே. ஆண்டவர் இங்க இருக்கிற அநேகருக்கு சொல்லுகிறார், this is not your end. இது உன் முடிவு அல்ல. இன்னும் நீ என்ன நேசிக்கிறபடியால், இன்னும் நீ சத்தியத்துக்கு இடம் கொடுக்கிறபடியால், இன்னும் கூட நீ சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறபடியால் உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இது முடிவு அல்ல. முடிவுகள் மாறட்டும், முடிவுகள் மாறட்டும். அடுத்த 60 வினாடி பரிசுத்த ஆவியானவரே உங்க வாசனையினால முடிவுகள் மாறுவதாக, உங்க வல்லமையினால முடிவுகள் மாறுவதாக பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. சில முடிவுகளை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார், சில முடிவுகளை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். உயிருள்ள முடிவுகளை கர்த்தர் தருகிறார், ஆறுதலான முடிவுகளை கர்த்தர் தருகிறார். எழும்புகிற முடிவுகளை கர்த்தர் தருகிறார், புதுப்பிக்கப்படுற முடிவுகளை கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நொறுக்கப்பட்ட முடிவல்ல, எழுப்பப்படுகிற முடிவு. சாவின் முடிவல்ல, ஜீவனின் முடிவு. தோற்று போன முடிவல்ல, ஜெயத்தின் முடிவு. அடுத்த 30 வினாடி எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஒரு பெரிய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். சகோதரர்கள் நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையில இன்னும் 20 வினாடி. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் தேவாவியானவர் நம்மோடு பேசுகிறார். முடிவுகளை மாற்றுகிற தேவன், மந்தி எரிகிற திரி அணையாதவர், ஆமென், நெறிந்த நாணல முறியாதவர். இதோ உனக்குள்ளே திரும்பவும் ஜீவனை தருகிறவர், ஜீவனை தருகிறவர். புதுப்பிக்கப்படுங்க, புதுப்பிக்கப்படுங்க. முடிவுகள் மாறட்டும், சபையின் முடிவுகள் மாறட்டும், தேவ மக்களின் ஓட்டங்கள் மாறட்டும், மாறட்டும்.